என்னை அநேக காரியங்களுக்கு அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். ஒருவேளை என் கண்கள் காணாவிட்டாலும் என் தலைமுறைகள் அதை காணும்படிக்கு அநேக காரியங்களுக்கு கர்த்தர் என்னை அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கவனமாய், விழிப்போடு, பயபக்தியோடு, வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. ஒருத்தங்களை தேவன் காத்திருக்க வைக்கிறார் என்றால் அவர்களுக்கான காரியத்தை கர்த்தர் உலக தோற்றம் முன்னே கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 132 அதனுடைய 13-14 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். 13-14 மறந்துடாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க. 13-14 சொல்லுங்க. 132 13-14 102 13-14. ஆமென். என்ன 132 13-14? நான் சீயோனை விரும்பி தெரிந்து கொண்டேன். 102 13-14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அப்ப இங்க கர்த்தர் யாரை காத்திருக்க வைக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லணும், இங்க சும்மா இருக்க கூடாது. சொல்லுங்க. சீயோனை காத்திருக்க வைக்கிறார். ஏன் சீயோனை காத்திருக்க வைக்கிறார்? சீயோன் யாரு? கர்த்தரால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டது. தேவன் யாரை காத்திருக்க வைப்பார் தெரியுமா? யாரை கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் காத்திருக்க வைப்பார். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை சும்மா தெரிந்தெடுக்கவில்லை, கர்த்தர் என்னை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விரும்பி தெரிந்தெடுத்த சீயோனை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும். அப்ப தேவன் ஒரு காலத்தையும் தேவன் ஒரு வேளையையும் குறித்திருக்கிறதை இங்கே பார்க்க முடியும். அந்த காலம் வரும் வரை 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். அதற்காக வாஞ்சை வைத்து அந்த ஏக்கம் பரிதபிக்கிறார்கள். 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுத்துவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்ன செய்கிறார்? காத்திருக்க வைக்கிற காலத்தில் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? கட்டி எழுப்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. கட்டி எழுப்புகிறார். கட்டி எழுப்புகிறார். காத்திருக்கிறவர்களே கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ஏக்கம் எப்போ ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே, காத்திருக்கிற ஆண்டவரே, ஏங்குதப்பா ஆண்டவரே. தீவிரியம் காத்திருக்கிறவர்களுடைய அதிகமா காத்திருந்த நபர்களில் ஒரு நபர் தான் தாவீது. தீவிரியம் ஆண்டவரே. இன்னொரு இடத்துல சொல்வார், நான் இனி இராமற் போகும் முன்னே என்கிட்ட பொறுமையா இருங்கப்பா. ஆமென். தேவ பிள்ளைகளை ஏன் காத்திருக்க வைக்கிறார்? தேவ திட்டம் என்பது எப்பொழுது போடப்பட்டது? எஸ்ஐயா 42:9
இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள். அடுத்து சொல்றாரு, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அடுத்த வார்த்தை, அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் தேவன் சொல்லும் போது ஒண்ணுமே இல்ல. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லும் போது வெளிச்சம் இருந்ததா? கரெக்டா சொல்லுங்க, இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இல்ல, இருந்துச்சு. ஏன்னா அவரே யார்தான்? நன்மையான எந்த ஈவும் சோதிகளின், சோதினா லைட். ஆனா பூமியில இல்ல, எங்கேயுமே இல்ல. என்னதுன்னு அர்த்தம்? கர்த்தர் ஒண்ணு சொல்றாருல, அவர் என்னெல்லாம் சொல்றாரோ எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இல்ல, ஆனா எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. இந்த பூமிக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருது? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட் தான். பகல்ல எங்க இருந்து வருது? நைட் எங்க இருந்து வருது? சூரியனை எத்தனாவது நாள் படைத்தார்? இதுக்கு நாங்க சண்டே கிளாஸ்ல சூரியன் எத்தனாவது நாள் படைத்தார்? 4வது நாள் படைத்தார். அப்ப முதல் நாள் படைச்சது எது? நீ பைபிளை மாத்தண்டா, நான் வேணா கேட்காம வேற நான் இருந்துறேன். முதல் நாள் எதை படைத்தார்? வெளிச்சத்தை படைத்தார். 4வது நாள் எதை படைத்தார்? அப்ப இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? உலகம் சொல்லும் சூரியன் இருந்து சந்திரன் இருந்து வெளிச்சம் வருது. ஆனா சூரியனுக்கே வெளிச்சம் யார்கிட்ட இருந்து வருது தெரியுமா? எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? சூரியன் இல்லைன்னாலும் வெளிச்சம் தர வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி, என்னை பிரகாசிக்கணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணிட்டார்னா, இந்த உலகத்தின் பார்வையில் என் வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்தாலும் என் வாழ்க்கையில சூரியன் உதிக்கும். இதை ஒரு தேவ புள்ள புரியணும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் எவ்வளவு பெரியவர். என் வாழ்க்கையில தேவன் சும்மா காத்திருக்க வைக்கவில்லை. அவர் ஒரு பெரிய திட்டத்தை ஏற்கனவே போட்டிருக்கிறார். ஏசாயா 46வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் அறிவிக்கிறேன். அப்போ இதுவரை நடந்தது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காரியம் செய்யல, நடக்கல. அதையும் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரா? என்ன பண்ணி இருக்கிறார்? இருக்கிறீங்களா? பூர்வ காலம் சொல்லுங்க. பூர்வ காலம் முதல் தெரிவிக்கிறேன், இன்னும் செய்யப்படாதவைகளை. என் ஆலோசனை நிலை நிற்கும். அடுத்த வசனம், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். கிரகிக்க முடியா சர்வஞானியே ரேதனல மகரோ கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் கொண்டு கர்த்தர் ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார். அந்த தேவாலயம் கட்டி முடிந்ததும் அதிலே கர்த்தருடைய மகிமை
இறங்கினதை, பிரத்யட்சமா இறங்கினது வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 5வது அதிகாரத்திலே அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் எங்கே கட்ட துவங்கினான் என்று 2 நாளாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். இந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகுதான் சாலமோன் சொல்லுவார், என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார். இனி நான் சொல்லுகிற செய்தியை நல்ல கவனமா கேட்கணும். எத்தனை பேருக்கு வசனம் கேட்க பிடிக்கும்? அப்படி கையசைச்சு ஹalleluya சொல்லுங்க. தாகத்தோடு வாஞ்சையோடு அந்த கிச்சிலி மரங்கள் நடுவிலே என் நேசர் இருக்கிறார், அது நிழல்ல நான் வாஞ்சையாய் உட்கார்ந்து இருக்கிறேன், அதன் கனி எனக்கு இன்பமானது என்று சுனேமியார் உன்னத பாட்டு 2ல அழகாய் சொல்லுகிறார். எப்பவுமே ஆண்டவர் சமூகத்தில் அப்படிதான் இருக்கணும். நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியணும், ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வசனம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை பார்க்கும் போதே அது தெரியணும். ஆமாம், கர்த்தர் அதுதான் ரசிப்பார், கர்த்தர் அதை தான் பார்ப்பார். நல்ல கவனமா கேளுங்க. இங்கே சாலமோன் எந்த இடத்தை தெரிந்தெடுக்கிறான் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனுக்கு, நான் கேட்டுட்டே இருப்பேன் விட மாட்டேன், ஆமே, தன் தகப்பனுக்கு காண்பித்த எந்த இடம்? ஒர்னானின் களம். அப்படி தாவீது பக்கத்துல திருப்ப வேண்டியதா உடனே. ஆனா அங்க இன்னொரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது, மோரியா மலை. அப்ப சாலமோன் இருந்து சாப்டரை பின்னாடி திருப்பி பார்த்தா இதான் பூர்வ கால திட்டம். பூர்வ கால திட்டம். சாலமோன் எங்க ஏன் இங்க செலக்ட் பண்ணாரு? அது என் தகப்பன் கண்டல்ல, தகப்பனுக்கு காண்பிக்கப்பட்ட. அப்போ வேற ஒருத்தர் காட்டி இருக்கிறார். சாலமோன் அப்படியே திருப்பி பார்த்தா தாவீது இன்னும் பக்கங்களை திருப்பி பிளாஷ்பேக் அப்படி போய் பார்த்தா மோரியா மலைன்னதுமே நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஆமென். அப்ப நம்ம அங்கிருந்து வருவோம், அப்பதான் இது லைன் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வேர்ல இருந்து எடுக்கணும், இல்லைன்னா புரியாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுவார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாம் 2வது வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து இப்பொழுது அந்த வேர்டை மனசுல வச்சுக்கோங்க. இப்பொழுது இதான் டைம். விருந்து பண்ணும் போது அமைதியா இருந்தார், விருத்த சேதனம் பண்ணும் போது அமைதியா இருந்தார். ஆனா இப்பொழுது ஆண்டவர் பாருங்க, தேவன் அவருடைய வேலையை ஒன்னையுமே மிஸ் பண்ண மாட்டார். எனவேதான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும். இனி அப்படியே இல்லைங்க, 2 நாளாகமோ எடுக்க வேண்டாம், 3:1 தாவீது குறித்திருந்தேன் இருக்கும். அது தாவீது குறித்ததல்ல, அது ஆபிரகாம் குறித்ததும் அல்ல, அது ஏற்கனவே கர்த்தர் குறித்தது. ஹalleluya, ஹalleluya. அதனால நான் அதை திட்டம் பண்ணினேன். நீர் செய்ததை யாரால் தடுத்திட கூடும்? நீர் சொன்னதை யாரால் நிறுத்திட கூடும்? நீர் குறித்ததை
நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை அழிப்பவன் சத்தமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஓ வல்லமை நிறைந்த இயேசுவே. ஹalleluya. நல்ல கவனிங்க. ஈசாக்கு ஆபிரகாம் பலி செலுத்துவாரா மாட்டாரா, இதை அறிவது மட்டுமே தேவனுடைய சோதனை என்றால் மோரியா வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு பக்கத்திலே அதை செய்ய வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கலாம். இந்த டெஸ்டுக்கு பின்னாக இருக்கிற காட்ஸ் பிரஷியஸ் பிளான்ங்கிறது அது ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை, ஒருவருடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. தேவ திட்டம் என்ன? ஹalleluya. நீ மோரியா இப்பொழுது இதான் டைம். இனி நல்ல கவனிக்கணும். இப்ப ஆபிரகாமை கர்த்தர் சொல்ல ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். 3 days டிராவல் பண்ணி அழைத்து கொண்டு போகிறான். இந்த இடத்தை அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா தாவீது குறிக்கிறார். அப்படியே சாலமோன் நாட்களில் பார்த்தா ஆலயம் கட்டப்படுகிறது, மகிமை இறங்குறது. அப்படியே திருப்பி பார்த்தா ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். என்ன ஒண்ணுமே தெரியும், ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் திட்டம் அல்ல உங்கள் திட்டம். நமக்கு இப்பொழுது தெரியுது அங்கே சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறான் என்று. ஆனால் போகிற வழியில இவர்களுக்குடைய ஈசாக்கு ஆபிரகாமுடைய சம்பாஷணையில என்ன தேடல் இருந்துச்சு தெரியுமா? ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. இவங்க ஆட்டுக்குட்டியை தான் தேடி போறாங்க. ஆனா கர்த்தர் கொண்டு போறது ஒரு ஆட்டுக்குட்டிக்காகவும் அல்ல, ஒரு ஆட்டுக்கடாவுக்காகவும் அல்ல, ஒரு ஆலயத்தை எழுப்புவதற்காக. க்ளோரி. தேவ திட்டம் பெரியது. இவங்க கேட்டது ஆட்டுக்குட்டி, இவர்கள் கண்டது ஆட்டுக்கடா. ஆனால் இவர்கள் அறியாதது ஆலயம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே இவன் புறப்பட்டு போறாங்க. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஆபிரகாம் லைஃப்லயே ஆபிரகாம் 175 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 175 years. இந்த 175 வருடத்திலே ஆபிரகாமுடைய the toughest days என்ன அப்படின்னு கேட்டா இந்த 3 days. நம்ம வாழ்நாள்ல சில கடினமான நாட்கள் இருக்கும். இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது. இப்படி ஐயோ அந்த நாளை நினைச்சா நான் வந்து இந்த கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்ச அந்த டைம்ல அப்பா கூட ஒரு மீட்டிங் கீபோர்டு வாசிக்க போயிருந்தேன். நானும் கூட 2-3 பிரதர்ஸும் உண்டு. அப்பாவும் இருக்கிறாங்க. காரில் அப்பா ஃப்ரெண்டில் இருக்கிறாங்க, நாங்கள் பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். பேசிட்டு பழைய நடந்த காமெடியான சம்பவங்கள், ஜாலியான சம்பவங்கள்லாம் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அது சூப்பரில், நம்ம லைஃப்பில் மட்டும் ஒரு ரிவைண்ட் பட்டன் இருந்தால் இதெல்லாம் நம்ம திருப்பி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அதுவரை அமைதியாக இருந்த எங்கள் அப்பா வந்து ஸ்பாட்டில் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அதே போல் ஃபார்வேர்ட் பட்டனும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா சில பகுதிகளை வந்து ஐயோ வேண்டாம், ஏன்னா அவங்க அவ்வளோ கடினமான பாதையில் அவங்க பயணித்து வந்ததுன்னா. அதே போல் அந்த ஃபார்வேர்ட் பட்டனும் இருந்துச்சுன்னா சிலது வரும்போது அப்படியே தட்டி விட்டுடலாம். ஆனால் லைஃப்பில் இந்த 2 பட்டனும் கிடையாது. மொத்தமே 2 பட்டன் தான். ஸ்டார்ட், ஸ்டாப். ஸ்டார்ட் பண்ணதும் அவர் தான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும். இதுக்கு இடையில நம்ம தான் நிறைய பட்டனை கொண்டு வச்சு இந்த கேசட் எல்லாம் சேலத்தை மாட்டும் பாருங்க, பழைய கேசட். அதே போல எல்லாரும் மாட்டி நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறோம். ஆமே லைஃப்ல இது சில பகுதி நீங்க வாழ்க்கையில
ஆனா காட்ஸ் பிளான் என்ன? இப்போ இந்த ஆலயத்தை நம்ம மனசுல வச்சுட்டு இங்க என்ன நடக்குது பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டு பண்ணினான். எப்படி உண்டு பண்ணி இருப்பார் ஆபிரகாம்? குயிக்கா சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க. இந்த பக்கம் இருந்து ஆன்சர் நிறைய வருது. இந்த பக்கம் ஒருவேளை அவங்கள பேச விட்டு வீட்டுல அவங்க தான் பேசுறாங்க எங்கேயும். ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் கல்ல பலிபீடம் எப்படி கட்டுறார்? கல்ல எடுத்து வைக்கிறார். இந்த இடத்துல ஃபியூச்சர்ல என்ன வர போகுது? இப்ப கர்த்தர் ஆபிரகாம் வச்சு என்ன செய்ய வைக்கிறார்? ஒரு வீட்டுக்கு ஆரம்பத்துக்கு முதல்ல என்ன செய்வோம்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஆபிரகாம் உண்மையில் அங்க வந்தது கை போட கர்த்தர் கை போட விடல, கல்லு போட விட்டார். என்ன இதன் அர்த்தம்? இன்னைக்கு கர்த்தர் நடத்துகிற பாதை கடினமா இருக்கும். ஆனா சபையே கேள், உன் தலைமுறைகளுக்காக அநேக காரியங்களுக்கு கர்த்தர் உன்னை அஸ்திவாரம் போட வைக்கிறார். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி உன் தலைமுறைகளுக்காக. நீ ஆபிரகாம் இந்த ஆலயத்தை பார்க்கல. ஆபிரகாம் கேட்டது ஆட்டுக்கடா, ஆபிரகாம் ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் கண்டது நம்ம கேட்டதை விட நிறைய தான் காண வைப்பார். ஆனால் வரும் காரியங்களுக்காக, அநேக காரியங்களுக்காக கர்த்தர் ஆபிரகாமை அஸ்திபாரம் போட வைக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த கடினமான பாதையில நடத்துறீங்க? இல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பாதையில ஆபிரகாம் ஈசாக்கோட கூட 2 பேர் டிராவல் பண்ணி வராங்க. யாரு? வேலைக்காரங்க. அந்த வேற வழியில கூப்பிட்டா வந்துதாகணும், அதான் வேலைக்காரங்க. அந்த மலையடி வார கிட்ட வந்ததும் ஆபிரகாம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஈசாக்கும் பார்த்திருப்பான், இந்த வேலைக்காரங்களும் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே வேலைக்காரங்கள்ட்ட, நீங்க இங்கேயே நில்லுங்க. அவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க தெரியுமா? எப்பாடா, ஹல்லேலூயா, நீங்க இங்க ஆண்டவரே, அவங்களெல்லாம் நிறைய இடத்துல நிறுத்திட்டு எங்களை மட்டும் இழுக்கிறீங்களே ஆண்டவரே, நீ வேலைக்காரன் இல்ல, நீ என் பிள்ளை. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லையா ஆண்டவரே, அவங்களெல்லாம் அங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்களே ஆண்டவரே. எதுக்கு ஆபிரகாமே? ஒரு ஆட்டுக்கடாவை காட்டுவதற்கு மட்டுமா உன்னை நான் இப்படி நடத்திட்டு வரேன்? உன்னை வச்சு நான் அஸ்திபாரம் போட வைக்கிறேன். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? உங்களுடைய ஆண்டவர் சமூகத்துல நீங்க படுகிற ஒரு பிரயாசம் கூட அது வீண் போகாது, அது வீண் போக விட மாட்டார். ஆனால் சில 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 கடினமான பாதையில கர்த்தர் நடத்துவது போலதான் இருக்கும். ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைக்காகவே செய்கிறார் சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. பார்க்கலாம், நாம் பார்க்க வேண்டியதை நம் கண்கள் காணும்படி செய்வார். ஈசாக்க பார்க்க வைத்தார், ஆபிரகாமை ஆட்டுக்கடாவை பார்க்க வைத்தார். ஆனால் நம் தலைமுறைகள் பார்க்க வேண்டியதற்கு நம்மை கொண்டு இந்த ஆபிரகாமுக்கு தாவீதுக்கு எவ்வளவு கேப். ஆனா இதுக்கு பின்னாடி இந்த செயல்படுத்துகிற தேவனுடைய செயலை பார்த்தீங்களா? ஒருவரை வைத்து அஸ்திபாரம் போட வைக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்துல திரள் கூட்டம் ஆசாரியர்கள் நின்று கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று பாடுறாங்க. அதே இடத்துலதான் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வயதான தகப்பனும் ஒரு 20 வயசு வாலிபனும் 2 பேர் மட்டும் நிற்கிறாங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தின் நாளை அவங்க நினைச்சிருப்பாங்களா? அப்பா ஆபிரகாமும் ஈசாக்க நினைச்சிருப்பாங்களா? நம்ம 2 பேர் நின்று இந்த இடத்துல ஆராதிக்கிற இடத்துல நாளைக்கு ஒரு திரள் கூட்டம் வந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒன்றுமில்லா என் நிலை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க பயணிக்கிற பாதையின் பலன் அதை நீங்க யோசித்து பார்க்கிறீங்களா?
விதைக்கிறவன் கண்ணீரோடு விதைக்கிறானா. அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு, அந்த அழுகை என்ன அழுகை தெரியுமா? என் கையில் இருக்கிற விதையெல்லாம் போகுது இல்ல, இது எப்பொழுது முளைக்கும், இது முளைக்கும். அந்த விதைக்கிறதுக்கு அவன் படுற பிரயாசம், ஆண்டவர் சமூகத்தில் நாம் வைத்த விண்ணப்பங்களும் நாம் வடித்த கண்ணீரும் ஒன்று வீண் போகாது. பல காரியங்களை அடைய வைத்தவர் அநேக காரியங்களுக்கு நம்மை அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அநேக காரியத்துக்கு அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அநேக காரியங்களுக்கு அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். ஒருவேளை என் கண்கள் காணாவிட்டாலும் என் தலைமுறைகள் அதை காணும்படிக்கு அநேக காரியங்களுக்கு கர்த்தர் என்னை அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஏன் இந்த கடினம், இது கம்பல்சரி அலோவ் பண்ற, மேண்டேட்டரியா, இதை மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது. சில சாப்டர் நம்ம லைஃப்ல இடையில சேர்க்கப்பட்டதல்ல, ஏற்கனவே எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம அந்த டைம் அந்த சிச்சுவேஷனுக்கு முந்தினது என்ன நடந்துச்சோ அதை வச்சு இப்படி பண்ணிருக்க கூடாது, இதா இருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்க கூடாது, இது இப்படி ஆயிட்டு, அது அப்படி ஆயிட்டு. அழைக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டவர்களில் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சொல்லுகிறேன். வழிமாறி போய் அடி வாங்குகிறவர்களுக்கு நான் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட சோதனையில் அகப்படும் போது கர்த்தர் நினைத்தது நடக்கும், நிர்ணயித்தது அது வேற நினைப்பார். தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுறான்ல, அவன் தேவனால் சோதிக்கப்படுறேன் என்று சொல்லாதிருப்பானாக. யாக்கோபு 1 தெளிவா இருக்கு, அதை கிளியர் பண்ணிட்டேன். நான் சொல்லுகிறது, ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறார் தெரியுமா? விரும்பி தெரிந்தெடுத்த சீயோனுக்கு. நம்ம லைஃப்ல சில சாப்டர்ல இடையில இல்ல, இது இடையில இல்ல, ஏற்கனவே எழுதப்பட்டது, ஏற்கனவே. இங்க ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடலாம் ஆண்டவருக்கு மேட்டரே கிடையாது. எங்க ஆட்டுக்கடா இவங்க கல்லு பிறக்கும் போது இருந்துச்சாங்க இல்ல, இந்த ஆட்டுக்கடா இவங்க பார்க்கும்போது எங்க இருந்துச்சான்? புதரில சிக்கி கொண்டு இருந்துச்சான். அப்பாவும் பையனும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவன் கண்ணுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இவன் ஆபிரகாம் கல்லு போட்டதுக்கு அப்புறமா கடாவை காட்டுறார். அதுவரை காட்டல, பல நன்மைகளை கர்த்தர் இன்னும் காட்டல. ஏன் தெரியுமா? நம்மளை வச்சு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இந்த கடிதம்? யாக்கோபு பாருங்க, யாக்கோபை நான் சிநேகித்தேன் அப்படிங்கிறார். யாக்கோபு லைஃப்ல இந்த கடினமான பகுதி என்பது யோசேப்பு இல்லாத தருணம். 20 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு ரொம்ப அளவிட்டார் ஆண்டவர். யாக்கோபு எப்படி ஃபீல் பண்ணி அழுதிருப்பார், எப்படி ஃபீல் பண்ணி. எப்பவுமே பைபிள் படிக்கும் போது அதை அது ஒரு பிக்சரா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஓட விட்டு தான் படிக்கிறது. எப்படி அழுதிருப்பார் தெரியுமா? நான் யோசேப்பை விட்டுருக்க கூடாது, யோசேப்பை நான் விட்டுருக்கவே கூடாது. எனக்கு கொஞ்சம் முன்னாடி சகோதரர்கள் எல்லாரும் யோசேப் மேல எரிச்சலான மேட்டர் யாக்கோபுக்கு தெரியும். ஏன்னா யாக்கோபுக்கே கோவம் வந்துட்டு, எல்லாரும் எரிச்சலா இருக்கிறாங்கன்னு யாக்கோபுக்கு தெரியும். யாக்கோபு என்னெல்லாம் சொல்லி அழுதிருப்பார். என் விஷயத்துல தந்திரமா இருக்க தெரிஞ்ச எனக்கு என் பையன் விஷயத்துல இருக்க தெரியாம போயிட்டு, என் விஷயத்துல தந்திரமா செயல்பட தெரிஞ்ச எனக்கு என் பிள்ளை விஷயத்துல செயல்பட முடியாம போயிட்டு, இப்படி நான் நினைச்சு பண்ணிருக்க கூடாது. அவன் நான் போய் இருக்கணும், நான் போய் இருக்கணும். சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கிறார். கர்த்தர் நினைச்சிருந்தா யாக்கோபிட்ட சொல்லி இருக்கலாம், யாக்கோவே அன்னைக்கு தரிசனமாகி சொன்னார்ல, உன் அப்பா ஈசாக்கு தாத்தா ஆபிரகாம்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. சொல்லியிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? யாக்கோபு ஒண்ணு அழுது வாங்கியிருப்பான், இல்லைன்னா ஓடி போய் யோசேப்பை கூட்டிட்டே வந்திருப்பான். காட்ஸ் பிளான் டிஃபரெண்ட். யாக்கோபே, உன் வாழ்க்கையில நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் யோசித்து பாரு. என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே? பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும். அப்படி சொல்லும் போது யாக்கோபு ஒரு கல்லு மட்டும்தான், கல்லு. நீ யோசேப்பை போய் பார்க்கும் போது அது உனக்கு புரியும். யாக்கோபே, யாக்கோபின் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே,
நான் போகிற இடத்துல எல்லாம் என்ன காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரம் தாங்க. ஒருத்தங்க ஆகாரம் தாங்கன்னு ஜெபம் பண்றாங்கன்னா அது ஆகாரம் குறைவில்லாதவங்களுக்கு அந்த ஜெபத்துடைய வேல்யூ தெரியாது. எங்களுக்கு இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரோன்னு மனசார எத்தனை பேர் கேட்கிறோம்? ஏன் கேட்க மாட்டேங்கிறோம் தெரியுமா? ஏன்னா நமக்கு அன்னைக்கு வேண்டிய ஆகாரம் இருக்கிறது. அது இல்லாத சூழ்நிலையில் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் தெரியும். இந்த யாக்கோபு ஆண்டவர்கிட்ட அதுதான் விண்ணப்பமா வைப்பான். ஆண்டவர், நான் வேற பெருசா ஒண்ணுமே கேட்கலப்பா, எனக்கு சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே. இந்த யாக்கோபுக்கு தான் கர்த்தர் பிராமிஸ் கொடுக்கிறார், உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு கடினமான பாதையில இந்த யாக்கோபை யோசேப்பை நடத்தினார். வருடங்கள் சென்றது. தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டான போது எல்லாரும் சாப்பாடுக்காக யார்கிட்ட வந்தாங்க தெரியுமா? ஒரு காலத்துல எனக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்டான் அல்லவா, அவனுடைய பையன்கிட்ட. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? என் தேவன் நல்லவர், என் தேவன் ஒருபோதும் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. ஆதியாகமம் 41வது அதிகாரம் கடைசி வசனம் 57 சொல்லப்பட்டிருக்கிறது. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தாரும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும். இது கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அது இவர்கள் காணாதது. ஆனால் இவர்கள் காணும்படி கர்த்தர் நடப்பிக்கிறதை பாருங்கள். ஹல்லேலூயா. என் திட்டமாசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. பாடுங்க. என் உம் திட்டம் கண்டவுடன் தற்கால தேவைக்காய் ஆமென். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரே. தலைமுறை நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இந்த தயவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம். மறுபடியும் சொல்லுமா? என் திட்டம் ஆசைகள். என் ருசித்தவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. ஹல்லேலூயா. உங்க திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேனப்பா. ஆமென். ஆமென். தலைமுறை தாங்கும் glory, தலைமுறை தாங்கும். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் நன்றியுள்ள இருதயத்தோடு என் ஆண்டவர் ஒருபோது தீமை செய்கிறவர் அல்ல. அவர் நடத்துகிற பாதை கடினமாக இருந்தாலும் உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி சோதிக்க அனுமதித்தார். ஹல்லேலூயா. என்பது எம்மாத்திரம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம். ஆமென். ரதனா மாமா சேகரே
ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகும்போது ஈசாக்கு மேல ஆபிரகாமின் கரம், ஆபிரகாம் மேல கர்த்தருடைய கரம். இந்த 3 நாள் பிரயாணத்துல இந்த ஆபிரகாம் தடுமாறல, இந்த ஆபிரகாம் இடரல, இந்த ஆபிரகாம் வழி மாறல. நடத்துறது கர்த்தர். எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு பெயின் இருக்கும், ஆனா அது நடுவில் அவனால் அதை ஃபேஸ் பண்ண முடியுது. ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடிகிறது. நம்முடைய அந்த ஆதியாகமம் 22 நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச பிக்சர், ஈசாக்கு மேல விறகு, விறகு மேல ஆபிரகாம் கை, இருவரும் கூடி போனார்கள். ஆனா ஆபிரகாம் மேல கர்த்தருடைய கரம். கர்த்தர் தான் நடத்துறது நிச்சயமானால் 20 வருஷம் ஒருத்தர் அழுதுட்டு இருக்கிறாரு. யாரு? யாக்கோபு. அந்த தீபத்தை அணைய விடல, கர்த்தருடைய கரம். அதனாலதான் கர்த்தர் சொன்னார் யாக்கோபிட்ட, உன்னை அளவிட்டதை நான் வெறுத்துட்டேன்னு நினைக்கிறியா? நான் உன்னை வெறுத்து விடவில்லை. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். யாக்கோபே, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ வந்து பாரு. அன்னைக்கு நான் உனக்கு சொன்னது ஞாபகம் இருக்குதா? ஆமாப்பா. அன்னைக்கு நீ என்கிட்ட எப்படி, உன் ஜெபம் என்ன? ஆண்டவரே எனக்கு சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு பாரு, உன் பிள்ளை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறான். ஆமா, இன்னைக்கு நீங்க எது உங்களுக்கு பெரிய தேவையா நீங்க அதுக்காக அதிகமா ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, நாளைக்கு உங்க தலைமுறைகள் இடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும்படிக்கு கர்த்தர் என்னோடு தான் பேசுறார். நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் தேவனை மகிமைப்படுத்தி அந்நிய பாஷைகளை பேசி, கர்த்தர் எனக்காகவே இந்த வார்த்தையை பேசுகிறார், என்னோடு தான் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு மனசுல இருக்கிறது ஆட்டுக்குட்டி, மலையில் இருக்கிறது ஆட்டுக்கடா, கர்த்தர் மனசுல இருக்கிறது ஆலயம். அதனாலதான் அந்த இடத்துக்கு ஆபிரகாம் என்ன பெயர் வைத்தான் தெரியுமா? யெகோவா ஈரே. 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும். அப்போ இந்நாளுக்காக கர்த்தர் அந்நாளே திட்டம் வைத்திருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்நாள் வரைக்கும் பூர்வ காலம் முதல் தெரிவிக்கப்பட்டவைகள் கர்த்தருடைய பர்வதத்தில். அந்த இடத்துல என்ன நடக்கிறது தெரியுமா? ஆராதனைனாலே பலி, ஆராதனைனாலே உயர்த்தப்பட்டிருக்க வேண்டியவர் ஆட்டுக்குட்டியானவர். அந்த இடத்துல ஈசாக்கை மாற்றி வைத்து விட்டு ஆட்டுக்கடா, நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்த ஆட்டுக்குட்டியானவர், அவரை எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் பாத்துற. இன்னைக்கு நீங்க தனியாள ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், நாளைக்கு உங்க தலைமுறை கூட்டம் கூட்டமாக அதே இடத்துல ஹalleluya கொஞ்சம் அதை இப்பொழுதே விசுவாச கண்கள்ல பார்க்க பழகுங்கள். ஒருவேளை உங்க ஃபேமிலியில இருந்து, உங்க சொந்தங்க நடுவில் இருந்து நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். இதே அனுப்பினைக்கு நான் மட்டும் ஆராதிக்கிறேன், தெரியாம. ஒரு சகோதரி உண்டு, தெரியாம வந்து ஆராதிச்சுட்டு போவாங்க, அவங்க பையனையும் கூட்டிட்டு வருவாங்க. இது சொல்லிட்டு வந்திருக்கிறேன், அது சொல்லிட்டு வந்தேன், தெரியாம வந்து ஆராதிச்சுட்டு போவாங்க. ஆமே, ஆபிரகாம் இந்த மலைக்கு போறது எதுக்கு போறாருன்னு ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும், ஈசாக்குக்கு கூட தெரியாது. எல்லாரும் எங்கேயோ போறாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, எதுக்கோ போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஆண்டவர் ஆராதிக்க வர்றது இன்னைக்கு உங்களுக்கு மட்டும்தானே தெரியுது. இதை கர்த்தர் அங்கீகரித்து நாளைக்கு உங்கள் நிமித்தம் ஒரு பெருங்கூட்டம் காமே நாமே நாமே ஹalleluya ஹalleluya. இப்பொழுது பலி செலுத்தப்படுகிறது அல்லவா, அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அங்கீகரிப்பதின் அடையாளம் தான் கர்த்தருடைய தூதனானவர் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். 15 முதல் நீங்க பாத்தீங்கன்னா பேச ஆரம்பித்து ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பலி அங்கீகரிக்கப்படாமல் பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது. பலி அங்கீகரிக்கப்படாம
ஆசீர்வாதம் வராது. பலி செலுத்தாம ஆசீர்வாதம் வராதுன்னு இல்லை. காயினும் பலி செலுத்தினான், ஆனா அங்கீகரிக்கப்படவில்லை. ஏசாயா 60 அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. அதனுடைய 7வது வசனத்துல கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்தில் வைக்கிறது மேட்டர் இல்ல, அங்கீகரிக்கப்பட்டதாய் வைக்கணும். அங்கீகரிக்கப்பட்டதாய் வைக்கணும்னா கர்த்தர் நியமித்த பாதையில நடக்கணும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் நடந்து விட்டு கர்த்தாவே என்று சொல்லி கத்துவதினால் அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. அங்கீகரிக்கப்பட்டதாய். அப்ப இந்த கடினமான பாதையை கர்த்தர் நியமித்தது எதற்காக? 3 நாள் பிரயாணம் பண்ணி இங்க கொண்டு வந்தது எதற்காக? ஆபிரகாமே, உன் பலியை அங்கீகரிக்க. நீ செலுத்துகிறது அங்கீகரிக்கப்பட்டதா இந்த பலிபீடத்தில் ஏற நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுமானால், நம்முடைய துதி அங்கீகரிக்கப்படுமானால், நம்முடைய கண்ணீர் அங்கீகரிக்கப்படுமானால் அதற்குள்ள ரிசல்ட் என்ன தெரியுமா? வானம் திறக்கப்படும், கர்த்தர் பேசுவார். என் வாழ்க்கை முடியும் போது எப்படி இருக்கணும் தெரியுமா? கிருபையும் சத்தியம் நிறைந்தவரை ஜீசஸ் என்னில் வாழணும், நிறைந்து வாழணும். உலகம் இல்ல, உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிற நிலைக்கு நம்ம வரணும். இப்படி வாழ்க்கை வந்துட்டுன்னா மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த பாடலை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். அழகாய் தீரள் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்தி. ஆமென். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. மகிமையின் நாளது. Glory. நாளது. ஓரமாமா சேகரே, காத்திருக்கிற சபையே, நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். மகிமையின் நாளது. ஓரமாமா, உன் தலைமுறைக்காக அநேக காரியங்களை அவர் அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். மகிமையின் நாளது. மகிமையின் மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். உலகத்திலே துயரப்பட்டோர் உலகத்திலே பலன் பெறுவார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஆமென். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே. ஹல்லேலூயா. ஜீசஸ். மறுகரையில். ஆமென். ஓ, வெண்ணாடையை தரித்துக் கொண்டு, வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. ஆமென், 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 ஆமென். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே. ஓரபலம துடரம சேகரே. ஆமென். ஓ, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. அப்பா, சபையை கட்டி மகிமையில் வெளிப்படுங்க. சபையை கட்டுங்க, சபையை கட்டி எழுப்புங்க, சபையை கட்டி எழுப்புங்க. glory, 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 glory. மகிமையின் நாளது, மகிமையின்
எங்கள் இஷ்டம் அல்ல, உங்க சித்தம், உங்க சித்தம் நடக்கட்டும், நடக்கட்டும். ஊடா ரபா ஷஜா ரபா லபா ரிமா மாமா மாமா ரிமா மாமா மாமா லரா ஊடா ரபா கரபா. ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் என்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசு. ஜீசஸ், ஜீசஸ். பாதை கடினம் என்று கலங்காதே. உன் தலைமுறைக்காக உன்னை கொண்டு அஸ்திவாரம் போட வைக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரே மாமா ஷேக் ரே மாமா அந்தியம் வரை ஆபிரகாம் கரம் ஈசாக்கின் மேல, கர்த்தருடைய கரம் ஆபிரகாம் மேல. அப்பா நான் நம்புறேன்பா. ஏன் இந்த பாதை என்று கேட்டேன். இல்ல இல்ல, இந்த பாதையில தான் நடக்கணுமா? நீங்க என்ன நடத்துங்க. வலது கரத்தை உயர்த்தி இந்த ஒரே ஒரு கோரசை மட்டும் ஜெபமா பாடி ஜெபிக்க போறோம். நீங்க பிடிச்சிடுங்க. உம்மை நம்பி நடக்கிறேன். Glory be to Jesus. கடைசியா சொல்லுங்க, நீங்க பிடிச்சிருங்க, நீங்க விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க ஆண்டவரே. வாலிபர்களே, பெரியவர்களே, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நீங்க பிடிச்சு நடத்துங்க, நீங்க பிடிச்சு நடத்துங்க. ஹalleluya. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது, உங்க தயவு பெரியது. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே, இந்த நாள் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எங்களுக்கான காரியம் பூர்வ காலம் முதல் திட்டம் பண்ணப்பட்டது. ஒவ்வொரு காலத்தில் அதை நடத்தி நிறைவேற்றுகிறீர். அறியாததும் எட்டாததுமானது, புரியாததுனால புலம்பிட்டோம்ப்பா, தெரியாததுனால ஆண்டவரே எண்ணங்களை, ஜெபத்தை கூட நாங்கள் மாத்திட்டோம். எங்களை மன்னிப்பீராக. காத்திருந்து சுதந்திரிக்க ஆண்டவர் எந்த பாதையில் நியமித்திருக்கிறீரோ அதில் எங்களை இழுத்துட்டு போயிருங்கப்பா. எங்க கிட்ட கேட்கவே வேண்டாம்ப்பா. எங்களை கொண்டு எங்களுக்கு, நாங்க உங்களை நம்புறோம்ப்பா, முழுமையா நம்புறோம்ப்பா. நீ நல்லவர், ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஆசீர்வதிங்க. கிருபை பெருகட்டும், நாம மகிமைப்படட்டும். எல்லா கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.